ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கடகராசி அன்பர்களே, இந்த மாசி மாதம் உங்களுக்கு கோச்சாரத்தின்படி எப்படி இருக்கப் போகின்றது என்று பார்ப்போம். இந்த மாதத்தில் 5 கிரக கூட்டணி உங்கள் 8ஆம் இடத்தில் நிகழவிருப்பதால் எதிலும் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதமானது உள்ளது. யார் தடுத்தால் என்ன, நான் கொடுப்பேன் என்று 9ஆம் இடத்தில் சனி பகவான் வலுவாக தனது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உங்களது 9ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். அதே போல உங்கள் 6ஆம் அதிபதியான குரு பகவானானவர் 12ஆம் இடத்தில் மறைந்து வக்ரம் பெற்றுள்ளார். ஓர் மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் இருப்பது யோகமே. கடகராசிக்காரர்களுக்கு யோகங்களை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் ஆவார். இந்த செவ்வாய் பகவான் தற்பொழுது உங்கள் 7ஆம் இடமான மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். உங்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உச்சமாக இருப்பது அனைத்து விதத்திலும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். செயல்திறனை அதிகரிக்கும், மனதில் எதையும் சாதிக்கும் ஆற்றலை கொடுக்கும். தைரிய வீரியத்திற்கும் செவ்வாய் பகவானே காரகராவார். எனவே எதையும் சாதிக்கும் அசாத்திய துணிவை உங்களுக்குள் உண்டு பண்ணுவார். கடந்த மாதம் அவர் உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து நன்மையே செய்து வந்தார். மாசி 9ஆம் தேதி வரை உங்களுக்கு அவர் 7ஆம் இடத்திலேயே சஞ்சரிப்பார். அதன் பின் அவர் 21/2/2026 என்று உங்கள் 8ஆம் இடமான கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். செவ்வாய் பகவானின் இந்த பயிற்சிக்கு பிறகு உங்கள் உடல் நலத்தில் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். குழந்தைகளால் சில தொந்தரவுகளும் செலவினங்களும் ஏற்படும். இளைய சகோதரர்கள் உடனான பிரச்சனை தவிர்க்க முடியாததாக இருக்கும். இந்த மாதம் 8ஆம் இடத்தில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய் என 5 கிரகங்கள் கூட்டணி உள்ளது. இந்த கிரக கூட்டணியை உங்கள் 6ஆம் அதிபதியான குரு பகவான் பார்வை செய்கிறார். இந்த 8ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களை குரு பகவான் பார்ப்பதால் அவர்களின் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். யார் உங்களுக்கு மிகவும் வேண்டியவராக இருக்கிறார்களோ அவர்கள் மூலமே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. கோச்சார கிரக நிலையின்படி உங்களுக்கு இந்த மாதம் நிம்மதியையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய ஒரே நபர் உங்கள் துணைவியார் மட்டுமே. உங்கள் கணவன் அல்லது மனைவி இவர்களால் மட்டுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் நன்மைகள் ஏற்படும். இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு நன்மைகளை நினைக்கக்கூடிய ஒரே நபர் உங்கள் துணை மட்டுமே. நீங்கள் அனைத்தையும் சமாளிக்கவும் வெற்றி பெறுவதற்கான தைரியம், தன்னம்பிக்கை அனைத்தையும் சனி பகவான் கொடுப்பார். ஆனால் சர்ப்ப கிரகங்கள் பலமாக இருப்பது உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தும். உங்களால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியுமே தவிர வெற்றி கொள்ள இயலாது. நீங்கள் தோல்வி அடையாமலும் வெற்றி பெறாமலுமே இந்த மாதம் கடந்து போகும். இந்த 8இல் இருக்கும் கிரக கூட்டணி குறையும் வரை கொஞ்சம் காத்திருங்கள். சுக்கிர பகவான் மீனராசிக்கு பயிற்சியான பிறகு அனைத்திலும் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். உங்கள் வெற்றியானது ஊர் பேசும் விதமாக அமையும். சுக்கிர பகவானானவர் 3/3/2026 அன்று மீனராசியில் உச்சம் அடைகிறார். இந்த உச்ச பயிற்சி சகல விதத்திலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இவர் உச்சமடைவது மட்டுமின்றி அவர் உங்கள் 7ஆம் அதிபதியுடன் இணைகின்றார். இதனால் சுக்கிர பகவானும் சனி பகவானும் இணைந்து உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்துவார்கள். மாசி மாதம் 22ஆம் தேதி சனி பகவான் உங்களுக்கு முற்றிலும், அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் அஷ்டம சனியாக இருந்தது முற்றிலும் முடிந்து பாக்கிய சனியாக மாறிவிடுவார். அவர் பெயர்ச்சி ஆகும் பொழுதே உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் இணைகின்றார். இந்த நிகழ்வானது உங்களுக்கு பல நற்பலன்களை ஏற்படுத்த போகின்றது. கடந்த மாதம் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து விரயங்களை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டிருந்த புதன் பகவான் இம்மாதம் வக்ரகதியை அடைகிறார். மாசி மாதம் 8ஆம் தேதி, ஆங்கில தேதி 20/2/2026 அன்று அவர் வக்ரகதி அடைகிறார். மாசி மாதத்தின் இறுதி வரை, மாசி 28ஆம் தேதி வரை அவர் வக்ரகதியிலேயே சஞ்சரிப்பார். உங்கள் விரயஸ்தானாதிபதி வக்ரமடைந்து சஞ்சரிப்பது உங்களுக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்தும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல
12ஆம் அதிபதி 8இல் மறைந்து வக்ரம் அடைவது உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தும். உங்கள் உடல் நலம், உங்கள் குழந்தைகள், உங்களின் நெருங்கிய உறவுகள், நண்பர்களிடம் மட்டும் மிகுந்த கவனமாக இருங்கள். பணம் கொடுக்கல் வாங்கலை இந்த மாதம் தவிர்த்து கொள்ளுங்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வதில் கவனமாக இருங்கள். இந்த மாசி மாதம் பிறந்து 2 நாட்களிலேயே காதலர் தினமானது வருகிறது. பெரும்பாலும் வசிய பொருத்தம் உள்ள 2 ராசியினரே அதிகப்படியாக காதலிக்கின்றனர். கடகராசிக்காரர்கள் காதலிப்பதற்கும் திருமணத்திற்கும் விருச்சிக ராசி, மேஷ ராசி, துலாம் மற்றும் மகர ராசியை தேர்ந்தெடுப்பது உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிறைவான வாழ்வை கொடுக்கும். தனுசு ராசி மற்றும் கும்பராசிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த மாதம் பரிகாரமாக சிவாலயங்களில் உள்ள நவகிரகத்தில் கேது பகவானுக்கு 100 கிராம் கொள்ளை வைத்து விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள். இதனால் வருமான தடைகள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உங்களால் முடியுமென்றால் திருப்பதி சென்று வாருங்கள், சிறந்த பலனை பெறுவீர்கள். அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.